அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது வாழ்வில் மிகவும் மறக்க முடியாத காலத்தால் அழியாத சில தருணங்களை சித்திரங்களாக வெளியிட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்தது, பேரிடர் காலங்களில் மக்களோடு மக்களாக பயணித்தது, விவசாயிகளுடன் விவசாயியாய் வயலில் நின்றது உள்ளிட்ட தருணங்களை பகிர்ந்துள்ளார். ஈகை திருநாளில் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்கள் ரமலானை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மசூதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு தொழுகைகளில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ரமலான் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அதிமுக ஆட்சி காலங்களில் இஸ்லாமிய பெருமக்களின் நலன் கருதி எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றென்றும் இருக்கும் என்பதை இந்த இனிய நாளில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே கோடையில் பொதுமக்களின் தாகம் தணிக்க அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள், மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். கழக பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு திமுக அரசு நிறுத்திய திட்டங்கள் செயல்படுத்தப்படும். கோவை மாவட்டம் சூலூரில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான திட்டங்கள் இருந்தது அதிமுக புரட்சி அம்மா அவர்கள். தொடர்ந்து எடப்பாடி முதலமைச்சர் போது அம்மா இருசக்கர வாகனம் போன்ற பல்வேறு திட்டங்களை தந்தார்கள். தொடர்ந்து நடக்கும். முதலமைச்சராக வந்த பிறகு தொடர்ந்து மகளிருக்கு கொடுத்த திட்டங்கள், திமுக நிறுத்திய திட்டங்கள் எல்லாம், தாலிக்கு தங்க போன்ற திட்டங்களை எல்லாம் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து திருமண திட்டங்கள்லாம் வரும் என்று தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் ஆசிரியர்கள் கூட பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு கூட பயமாக உள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை, எங்கே சென்றாலும் ஒன்று சைகை பறித்து சொல்லிட்டார். அதே போல பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆசிரியர் நம்பிதான் அனுப்புகின்றோம். இன்று மாணவிகளுக்கு அந்த பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆசிரியர் எல்லாம் கற்பழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இன்று தமிழகத்திலே உருவாகிவிட்டது என்று சொன்னால், சுதந்திரம் பெற்ற 25 ஆண்டு காலத்திலே இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டது கிடையாது என்பதை புரிந்து. தேனி அருகே அரசு பள்ளியில் சத்துணவு ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 ஆசிரியர்கள் சிக்கினர். திராவிட மாடல் காவல்துறையினர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணப்ப நீ கம்ப்ளைண்ட் பண்ண எனக்கு நான் எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. ஆனால் நான் சொன்ன கம்ப்ளைண்ட் வேற, அவங்க எழுதுனது கம்ப்ளைண்ட் வேற. பணத்தை வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 2வது நான் ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்துட்டு மிரட்டுறாரு. நீ என்ன பண்ணுவோ பண்ணு, நான் உனக்கு நான் அனாதை தானே, நீ என்ன பண்ணுவ, எனக்கு இல்லை, நான் வேலை பார்க்குறேன், அவனை சத்தனை நான் நோண்டுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. எனக்கும் என் பிள்ளைகளுக்கு ஆதரவு கிடையாது இப்போ வரைக்கும். நாளைக்கு நான் வேலை பார்க்க முடியாத சூழ்நிலையே மிரட்டுறாரு என்ன. எனக்கு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி எத்தனை பெண்கள் இவங்க பண்ணாங்கன்னு தெரியல. சென்னை திருவிக நகரில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 17 வயது சிறுவனும் உடந்தையாக இருந்த பெற்றோரும் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாக திகழ்ந்து வருவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 95 வயது மூதாட்டியை தாக்கி பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சொல்வது போல சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை.
சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் அடுத்தடுத்து வழக்கறிஞர்கள் மற்றும் காவலர்கள் படுகொலை செய்யப்படுவது சட்டம் ஒழுங்கு முற்றாக சீர்குலைந்திருப்பதை எடுத்துக்காட்டுவதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி அருகே பொட்டலூரணியில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 18 வயது சிறுவன் சிக்கினார். சட்டம் ஒழுங்கை கவனிக்க வேண்டிய திராவிட மாடல் முதல்வர் விளம்பரங்களில் மட்டும் கவனம் செலுத்துவதால் சிறார்களும் கொலையாளிகளாகும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே தம்பியை அண்ணனே அரிவாளால் வெட்டி கொன்ற கொடூரம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் வேதனை. தேனி அருகே மதுபோதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் தனியார் பேருந்து ஓட்டுநரை இரும்பு ராடால் தாக்கி கொலை செய்ய முயன்றதால் அதிர்ச்சி. சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருப்பதாக கதை சொல்லும் முதல்வரே, தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று இருக்கிறதா? இருந்தால் ஏன் இப்படி நடக்கிறது என மக்கள் கேள்வி. திருப்பூர் ரயில் நிலையத்தில் 4.5 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகளுடன் வடமாநில இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் விதவிதமான பெயரில் விநியோகிக்கப்படும் கஞ்சாவை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறுவதாக மக்கள் விமர்சனம். தருமபுரி அருகே 17 கிலோவுடன் குட்காவுடன் வடமாநில இளைஞர் சிக்கினார். குட்கா, கஞ்சா, கள்ளச்சாராயம் என தமிழக சீர்திருத்தத்தான் திராவிட மாடல் கொடுத்திருக்கும் விடியல் என மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கள்ளச்சாராயம் விற்ற இருவர் சிக்கினர். கள்ளச்சாராயத்தால் 70க்கும் மேற்பட்ட உயிர்களை பறிகொடுத்த பிறகும் ஸ்டாலின் அரசின் உறக்கம் களையவில்லை என மக்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் உட்பட 22 பேர் சிக்கினர். படித்த இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அவலம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சிலை திருட்டில் ஈடுபட்ட 14 வயது சிறுவன் உட்பட 2 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறார்களும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். கடலூரில் தீபாவளி சீட்டு நடத்தி சுமார் 2000 பேரிடம் 5 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த நபர் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் ஒவ்வொரு தீபாவளி பண்டிகையின் போதும் ஒரே மாதிரியான மோசடி அரங்கேறும் நிலையில் காவல்துறை கண்காணிக்க தவறியிருப்பதாக மக்கள் விமர்சனம். மேட்ரிமோனி செயலிகள் மூலம் மணப்பெண் போல பேசி பல லட்சங்களை சுருட்டிய மோசடி கும்பல் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை தூக்கம் கலைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். அறிவாலயத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய டாஸ்மாக் ஊழல் முறைகேடு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர உள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர் SM சுப்பிரமணியன் அமர்வில் நாளை விசாரிக்கப்படுகிறது. இந்திய அளவில் போதைப்பொருள் புழக்கம் அதிகமுள்ள மாநிலங்களின் பட்டியலில் முதல் 10 இடத்திற்குள் தமிழகம் இல்லை என திராவிட மாடல் அமைச்சர் சர்ச்சை பேச்சு. போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வரும் நிலையில் இடுப்பளவு வெள்ளத்தில் நீந்தாமல் தலைக்கு மேல் வெள்ளம் வரும் வரை காத்திருப்போம் என்கிற ரீதியில் அமைச்சர் பேசியதால் பெற்றோர்கள் கண்டனர். எதிர்க்கட்சியாக இருந்தபோது கனிம வள கொள்ளை என பேசி வந்த முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் இப்போது கேரளாவிற்கு கனிம வளங்களை எடுத்துச் செல்ல சாலை கேட்பதாக மக்கள் விமர்சனம். சட்டப்பேரவையில் மனோ தங்கராஜ் உரையாற்றிய காட்சிகளை வெளியிட்டு திராவிட மாடலை விமர்சிக்கும் இளைஞர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலைகள் பணிகள் இன்னும் முடியாத நிலை இருக்கு. இந்த சூழ்நிலை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் கொண்ட குறுகிய சாலைகள் வழியாக கேரளாவிற்கு கனிமவளங்கள் அதிக நகர வாரங்களில் எடுத்து செல்வதில் உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகிறது. அதாவது அப்பா கொஞ்சம் மனசு வச்சா அந்த தடைகளை கொஞ்சம் தகர்க்கலான்னு வெளிப்படையா சட்டமன்றத்துல கோரிக்கையா வச்சிருக்காரு. அதாவது பல பேர் இதுல செத்துட்டாங்க, பல மலைகளை காணும். இதை தூக்கிட்டு போறதுக்கு வெளிப்படையா கோரிக்கை வச்ச ஒரு வெளிப்படையான அமைச்சரை தேர்ந்தெடுத்து கொடுத்த எங்க கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. காலை 7 மணிக்கு கள்ளச்சந்தையில் மது வாங்கி அருந்துவிட்டு சாலையில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் தள்ளாடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. திராவிட மாடல் தியாகிகளும் கரூர் கம்பெனியும் கள்ளா கட்டுவதற்காக இப்படி கள்ளச்சந்தையில் மது விற்று தமிழ் சமூகத்தை சீரழிக்கிறார்களே என மக்கள் வேதனை. தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இதை பாருங்க, என்னன்னு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு இளைஞர், 2 இளைஞர்கள் பாவங்க, பார்க்கும்போதே நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில் மணி 7 மணி, காலை மணி 7 மணிக்கு இவங்க திருட்டுத்தனமா இங்கே பாருங்க, அப்படியே பாருங்க, ஒரு சாராய கடை காட்டுறேன், அதையும் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க,
தெரியுதா உங்களுக்கு? 7 மணிக்கு சாராய கடையில் வந்து பிளாக்கில் சாராயம் விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு நம்ம மக்கள் பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதை யாரும் யோசிக்கிறது இல்லை. சென்னை திருவல்லிக்கேணியில் காலமுறை ஊதியம் வழங்கக் கோரி தூய்மை பணியாளர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என ஊழல்களையும் செய்யும் திராவிட மாடல் அரசு போகாத ஊருக்கு வழி தேடாமல் உகந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என மக்கள் காட்டம். சென்னை எழும்பூரில் தமிழகத்தில் உள்ள 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் கூட்டணியில் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதால் திமுக அரசு தேர்தலை நடத்தாமல் இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் கள்ளநோட்டு அச்சடித்து அம்பலமாகியுள்ளது. விடிகள் கொடுப்பதாக ஆட்சிக்கு வந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் தொடர்ந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கொள்கை கூட்டணி என கொப்பரிப்பவர்கள் போதைப் பொருள் கடத்துபவர்களையும் கள்ளநோட்டு அச்சடிப்பவர்களையும் கட்சியில் இணைத்து மாவட்ட அளவில் பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கிறார்கள் என மக்கள் விமர்சனம். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் கஞ்சா விற்பதும் கள்ளநோட்டு அச்சடிப்பதும் தான் விசிகளையும் திமுகவையும் இணைத்து பிணைத்து வைத்திருக்கும் கொள்கையா என மக்கள் கேள்வி. ஆதி திராவிட மாணவர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாகவும் மாணவர்கள் சாப்பிடாத உணவுகள் பஞ்சுகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. பட்டியல் சமூக மக்களின் காவலர்கள் போல நாடகமாடும் திராவிட மாடல் கூட்டம் உண்ணும் உணவில் கூட வஞ்சகம் செய்வதாக பட்டியல் சமூக மாணவர்கள் வேதனை. தமிழகத்தில் சுமார் 2707 அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே இருப்பதாக மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தில் தகவல். காலை உணவு திட்டம், தாயுமானவர், அப்பா என அபத்தமாக விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு தரமான கல்வி கிடைக்க ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு புதிய கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வர உள்ளது. சுங்க கட்டண உயர்வால் பல்வேறு பொருட்களின் விலை உயரும் அபாயம் இருப்பதாக மக்கள் கருத்து. திராவிட மாடல் அரசு அதிக வருவாய் தரும் தொழில்களுக்கு சலுகை காட்டிவிட்டு சிறு குறு தொழில்களை நசுக்கும் விதமாக கட்டணங்களை வசூலிப்பதாக தொழில் முனைவோர் வேதனை. புதிய தொழில் உரிம வரி விதிப்பில் பாகுபாடு இருப்பதாகவும் ஸ்டாலின் அரசின் கட்டண கொள்ளையால் சிறு குறு தொழில்கள் முடங்கும் அபாயம் இருப்பதாகவும் அச்சம். தமிழில் இளங்கலை முதுகலை பட்டம் பெற்ற 50,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள், ஆசிரியர் உள்ளிட்ட அரசு பணிகளுக்காக காத்திருக்கும் அவலம். தமிழ் வெல்லும் என வெற்று வசனம் பேசும் ஸ்டாலின் அரசு தமிழ் படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் கவனம் செலுத்தவில்லை என மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே போதை மறுவாழ்வு மையத்தில் போதைக்கு அடிமையான நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் சோகம். அரசின் அலட்சிய போக்கால் தமிழகம் போதையின் பிடியில் சிக்கி சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் வீராணம் அருகே ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 9 வயது சிறுவன் பரிதாபமாக பலி. சிறுவனின் மரணத்தை அடுத்து நாய்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை தேவை என மக்களிடையே கோரிக்கை வலுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குத்தாட் மலைப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ. தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் போராட்டம். இரண்டாயிரத்து 25-26 கல்வியாண்டில் இருந்து 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் புதிய பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. புதிய பாடத்திட்டத்தில் உள்ளடக்கம், கற்றல் முடிவுகள், கற்பித்தல் நடைமுறைகள் மற்றும் மதிப்பீட்டு முறைகள் என அனைத்தும் பரிந்துரைகளுடன் மாற்றப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் நாட்டின் நிலக்கரி இறக்குமதி கடந்த ஆண்டை விட 1.23% உயர்ந்து 2.13 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. அதே சமயம் நாட்டின் மொத்த நிலக்கரி உற்பத்தி 5.88% அதிகரித்து 83 கோடி டன்னாக உயர்ந்துள்ளது. தொடர் நிலநடுக்கத்தால் மியான்மரில் தொடரும் சோகம். சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு 3 நாட்களான நிலையில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மீட்பு பணிகள் பாதிப்பு. அமெரிக்காவில் மினியாபோலிஸ் புறநகர் பகுதியில் விமானம் ஒன்று வீட்டின் மீது விழுந்து வெடித்து சிதறியது. விபத்தில் வீடு முழுவதுமாக இருந்து சேதமடைந்த நிலையில் விமானத்தில் பயணித்தவர்கள் பலி என தகவல்.
உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 வயது குழந்தை உட்பட 3 பலி. மறுபுறம் ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதியில் உக்ரைன் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய அதிபரின் ஆடம்பர கார் எரிந்து நாசம். ஐபிஎல் தொடரின் 12வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெறும் இந்த ஆட்டத்தில் மும்பை அணி முதல் வெற்றியை பதிவு செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. வீரதீர சூரன் படத்தின் 2ஆம் பாகம் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் 3ஆம் பாகம் குறித்து நடிகர் விக்ரம் பேச்சு. முதல் பாகமும் 3ஆம் பாகமும் விரைவில் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதால் ரசிகர்கள் உற்சாகம். ராம் சரண் நடிக்கும் பேட்டி படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. புஜ்ஜி பாபு இயக்கும் இப்படத்தில் ஜான்வி கபூர் கதாநாயகியாக நடித்துள்ளார்.